ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் 2 விதமான சட்னி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை சட்னி, அதுக்கப்புறமா உளுந்து சட்னி. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். வேர்க்கடலை சட்னிக்கு இந்த மாதிரி நிறைய விதவிதமான சட்னி அப்லோட்ஸ் வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வறுத்த வேர்க்கடலை தான். நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்ததுன்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூண்டு வறுத்துக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு வறுத்துட்டு, காரத்துக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை கூட்டியோ குறைச்சோ கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட உப்பு, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி இதையும் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம வறுத்த இந்த காஞ்ச மிளகாயும் பூண்டையும் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ தாளிச்சிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனால் இந்த சட்னி கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கடுகு தாளிச்சிருக்கேன். கடுகு பொரியவும் நான் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதையும் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதை வந்து நம்ம சட்னியை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்மளோட இந்த தாளிப்பையும் மேலே சேர்த்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணோன்னா நம்மளோட கிரவுண்ட்நட் சட்னி ரெடி. இது நம்ம இந்த மாதிரி திக்காகவும் பண்ணலாம், இல்லைனா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சட்னி கன்சிஸ்டன்சிக்கும் நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா வந்து இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து உளுந்து சட்னி. இந்த உளுந்து சட்னி ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து காஞ்ச மிளகா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7-8 காஞ்ச மிளகா ஃப்ரை பண்ணிவிட்டு, அது கூட அது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அது கூட நம்ம வந்து பூண்டோ அதுக்கப்புறம் உளுந்தோ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 10லேருந்து ஒரு 12 பல்லு பூண்டோ, ஒரு நல்ல ஒரு பெரிய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த உளுந்து வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நிதானமாக இதை கொஞ்சம் வறுத்து கொடுக்கணும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கூல் பண்ணிடலாம். இந்த மிக்சர் கூல் ஆகிற டைமில் நம்ம வந்து மிக்சியில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி திருவின தேங்காய் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு திருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த மிக்சரை நம்ம அந்த தேங்காயோடு ஆட் பண்ணி, அதையும் நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி கன்சிஸ்டன்சிக்கு. இந்த சட்னி வந்து இட்லியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து உடச்ச கடலை இல்லாமல் இந்த மாதிரி தேங்காயோட வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை. கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நல்லா பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயம் வதங்குற ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை நல்லா வதங்கியிருக்கு. இப்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கணும். இதை கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம அந்த ஹாட் வாட்டரில் இது வந்து இதை மிக்ஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்மளோட சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.